இன்னைக்கு குட் பேட் அக்லிங்கிற படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து அஜித் குமார்ங்கிறவர் வந்து ஏகே அப்படிங்கிற கேரக்டர்லயே நடிச்சிருக்காப்புல. ஹீரோயின் வந்து திரிஷா நடிச்சிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. மியூசிக் வந்து ஜி. பிரகாஷ் குமார் குடுத்திருக்காப்புல. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ப்ரீவியஸ் மூவிஸ் வந்து த்ரிபிள் ஏ அது வந்து சிம்பு வச்சு பண்ணாப்புல. அது சுமாரா தான் போச்சு. மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் ரீசென்ட்டா விசால வச்சு பண்ணாப்புல. அது வந்து 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணுது. இந்த படத்த வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அவர் வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தையே பண்ணியிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி அஜித் குமாரோடைய ப்ரீவியஸ் படத்த பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி பண்ணியிருப்பாப்புல. அது அசர்பைஜான்ல வந்து கதைய மட்டும் மையப்படுத்தி கன்டென்ட் ஓரியன்டட் படமா இருந்தது. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ஓரியன்டட் படம் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஆச்சுங்களா? கமர்ஷியல் என்டர்டெய்னர். இந்த படத்துடைய கதை பத்தி பார்த்தோம் அப்புட்ன்னா, அஜித் குமார் வந்து மும்பையிலேயே ஒரு பெரிய டான் 18 வருஷத்துக்கு முன்னாடி. அவருடைய ஒய்ஃப் வந்து திரிஷா. அவங்களுக்கு ஒரு பையன். ஒரு அழகான ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க பார்த்தீங்க அப்புட்ன்னா, இவர் டானா இருக்கிறனால திரிஷாவுக்கு பிடிக்காம போயிடும். "என்னய்யா நீ டானாவே இருந்துன்னுக்குற, உன்ன வச்சுக்கிட்டு ஒண்ணும் சமாளிக்கவே முடியல. உன்னை தேடி நெறைய ரவுடிங்க வராங்க." அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய குழந்தைய வந்து தொடாம பார்த்துக்குவாங்க. அதனால வந்து என்ன பண்ணுவாரு, பேட் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய அஜித் குமார் வந்து குட்டா மாறுறதுக்காக ஜெயிலுக்குள்ளே போயிடுவாப்புல. போயிட்டு 18 வருஷம் சிறை கம்பிகளுக்கு பின்னாடி இருப்பாப்புல. 18 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து நல்லவனா மாறி, குட்டா மாறி வருவாப்புல. வந்து பார்த்தா அவருடைய பையன ஸ்பெயின்ல ஒரு போதைப் பொருள் சம்பவத்திற்காக, ஒரு செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஜெயில்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. அது வந்து அஜித் குமாருக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்திரும். அதுக்கப்புறம் வந்து அஜித் குமார் என்ன பண்ணுவாப்புல, அவரு வந்து மறுபடியும் பேட் அக்லிங்கிற மோடுக்கு மாறி, எப்படி யார் வந்து அவருடைய பையன கடத்தி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா? அப்புறம் அவருடைய பையன வந்து ஸ்பெயின் ஜெயில்ல இருந்து கொண்டு வந்தாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் சீன்லயே நெறைய போகுது. ஏகே ஒரு ரெட் டிராகன் அவன பத்தி என்னன்னு தெரியுமா? அவன் போட்ட கண்டிஷன அவனே மீறுறான்னா, அது ஒரு சாதாரண நிலையே கிடையாது. ஏகே ஒரு பவர்ஃபுல்லான ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்லாம் வருது. அதே மாரி நெறைய ஒரு கேரக்டரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஏகேவ பத்தி பில்டப் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா அந்த பில்டப்லயே வருது. ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் பிளாக்ல வந்து அர்ஜுன் தாஸுக்கும், அஜித் குமாருக்கு இடையில வந்து ஒரு கான்வர்சேஷன் போகுது. அப்ப வந்து ஒரு வில்லன்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்ப பத்தி ஒண்ணு சொல்லப்படுது. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வல் பிளாக்கா அமையுது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளோ நல்லவரா அமைதியா இருந்தாரோ, அஜித் வந்து அவ்வளோ ரசிகர்களுக்கு வந்து நல்ல கருத்துக்கள சொல்லிட்டு இருப்பாப்புல. செகண்ட் ஹாஃப்ல வந்து பேட் அக்லி மோடுக்கு போனதுக்கு பிறகு என்ன ஆயிடுவாரு அப்புட்ன்னா, அதுக்கப்புறம் தான் ரசிகர்களுக்கு தீனி பயங்கரமா குடுக்க ஆரம்பிச்சுருவாப்புல. ஒருத்தரும் வந்து சீட்டோட நுனியில வந்து உட்காரும்படியா செய்வாப்புல. அதே மாரியே இந்த படம் வந்து சேலம் ரசிகர்களுக்கு நான் சொல்றேன். சேலத்தில பார்த்தீங்கன்னா, கேஎஸ் தியேட்டரு, ராஜ் சபரி, ஆஸ்கார் சினிமாஸு, எஸ்பிஆர் சினிமாஸு, அப்புறம் வந்து ராக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் தியேட்டரு, கௌரி, கைலாஷ் பிரகாஷ் இந்த தியேட்டர்லலாம் வந்திருக்கு. எல்லாத்துலயும் ஹவுஸ்ஃபுல்லான காட்சிகள் ஓடிட்டு இருக்கு. அற்புதமா ஓடிட்டு இருக்கு. எப்படியாவது ஒரு டிக்கெட் வாங்கி பார்த்துருங்க. இது சூப்பரான படம். அது மட்டும் இல்லாம, இந்த படத்துல ஒரு கேரக்டர பத்தி சொல்றேன் பாருங்க. இந்த கேரக்டர்ல வந்து ஜாக்கி செராப் வந்து ஒரு லாஃபிங் கேஸ இது பண்ண மோந்து பார்த்துட்டு, அதன் மூலமா அவர் சிரிப்பாப்புல. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு காட்சியா அமையும். அது மட்டும் இல்லாம, ரெட்டின் கேங்ஸ்லியோட டான்ஸ் ஒண்ணு பண்ணுவாப்புல. அதுவும் வந்து ஒரு மாரி நல்லா ஜோக்கா அமைஞ்சிருக்கும். அதே மாரி அஜித் நெறைய கிண்டல் கேலி பண்ணுவாப்புல. அதுவும் நல்லாருக்கும். யோகி பாபு வந்து, "ஏகே வாயா, 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 வாயா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாப்புல. அது வந்து ஒரு காட்சி அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம, சுனில் குமார் வந்து நடிச்சிருப்பாப்புல. அப்புறமேட்டு பிரியா வாரியர வந்து இந்த படத்துல அழகா காட்டியிருப்பாங்க. சிம்ரன் வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானாங்கிற இடத்துல நல்லா பயன்படுத்தியிருப்பாங்க. பழைய பாடல் வந்து கிரீடம் படத்துல வந்து "விழியில் என் விழியில்" அப்படின்னு பயன்படுத்தியிருப்பாப்புல. அப்புறம் அது போக மட்டும் இல்லாம, "இளமை இதோ இதோ" அப்படிங்கிற பாட்டு, அப்புறம் "புலி புலி புலிங்கிற" பாட்டு இதெல்லாம் ஜி. பிரகாஷ் சூப்பரா பண்ணியிருப்பாப்புல. கிரீடம் படத்துக்கு பிறகு இந்த சான்ஸ் ஜி.வி. பிரகாஷுக்கு கிடைச்சிருக்கு. விட்டுருவாப்புலயா? ஃபேன் பாயா வேற லெவல்ல கலக்கிட்டாப்புல. ஆக மொத்தம் இந்த படத்துக்கு என்னுடைய மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா, 100க்கு 95 மார்க்குகள் தருவேன். இந்த படத்த வந்து இந்த வீக்கெண்டுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அற்புதமான ஃபேன் பாய் சம்பவம். இது மாரி படம்லாம் வந்து ஒரு செஞ்சுரியில ஒரு முறை தான் அமையும். அஜித் குமாருக்கு அமைஞ்சிருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அற்புதமா ஒரு ட்ரீட் வந்து ரசிகர்கள் குடுத்துருக்காங்க. சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மொத்தமா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச்.